வணக்கம். நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 11வது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தில் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு இப்போ முதலாவது கேள்வி செய்கிறீங்களாண்டா உண்மையாகவே பரீட்சையாக செய்யலை பயிற்சிக்காக மட்டும்தான் செய்கிறீங்கன்னா முதலாவது கேள்வி செஞ்ச உடனே வீடியோ பாருங்க. வீடியோவில் விளக்கம் இருக்கும். உங்களுக்கு வீடியோ விளக்கம் எல்லாம் தேவையில்லை சார். மார்க்ஸ் எப்படி போடுறது இது சரியான விட அப்படின்றது உங்களுக்கு தேவையாண்டா வீடியோ வந்து கடைசி ஒரு 2 நிமிஷம் வீடியோ கடைசி 2 நிமிடத்துக்கு விடுங்க. ஸோ அதில் வந்து எது சரியான விட எது புள்ளி அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது என்னுடைய Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். Zoom மூலமான வகுப்பு யூடியூப்லேயே எல்லாம் தான் வருது. பேப்பர் கிளாஸ் கூடுதலானது யூடியூப்பில் வருது. ஆனால் வகுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக கலந்துரையாடலோடு இருக்கும். இதில் சில கலந்துரையாடல் பகுதிகள் வெட்டி தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது என்ன போர் அடிக்கும். ஸோ நீங்கள் வகுப்புக்கு கலந்து கொண்டால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்னா அது ஒரு பண விவரத்தை நீங்கள் என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இல்லைன்னா வாட்ஸ்அப் வழியாக Zoom அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுவிடுவோம். நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பம் இருந்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. விருப்பம் சரி வாங்க கல்விக்குள்ளே போவோம். கேத்திர கணித கேள்வியில் நீங்கள் எல்லாருமே முழுமையான புள்ளியையும் எடுக்க முடியும் என்று நான் நினைக்கல. எடுக்கக்கூடியதாக இருந்தால் சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளிகளை கூட்டி கொண்டு வரலாம். முதல்ல ஒரு 5 புள்ளி எடுக்கலாம், அப்புறம் அது 7 ஆக்கலாம், 7 9 ஆக்கலாம், கடைசியாக 10 ஆக்கலாம். ஸோ நாங்கள் சின்ன சின்ன தவறுகளை தவிர்த்து கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி வந்து சேரும். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏவியாவதுடன், ஸோ விட்டம் 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 என்று சொன்னோன்னு நம்ம கொண்டு விளங்கணும். விட்டத்தால வெரி குட். விட்டத்தால எதிர வைக்கப்படுகின்ற கோணம் செங்கோணமாக இருக்கும். இந்த தேற்றம் நாங்க ஒருக்கா எழுதணும். ஏன் செங்கோணம்ன்றதுக்கு ரீசன் எழுதுவோம். பகுதி 1 படத்துல போட்டு கணக்கு செஞ்சு கொண்டு போவோம். இது பகுதி 2 காரணத்தோட சொல்லணும். என்ன விட்டம் ஏபி ஆவதுடன் 2 பக்க நிலம் வர சமனாம். இது சிஇ சிஇ என்ற பக்க நிலமும் இங்க இருக்கு. சிஇ எனும் இதுக்குள்ள வரையில சிஇ என்ற பக்க நிலமும் டிஇ என்ற பக்க நிலமும் சமனாக இருக்குமாறு நான் சிடி ஆனது வரையப்பட்டுள்ளது. அப்ப இ என்றது எதுவென்றா இதுவா இருக்கணும். இது படத்துல இல்லை. இ என்றது இங்க இருக்கணும். அந்த நான் வந்து இது ரெண்டும் சமனாக இ என்றது குறிக்கப்படையிலையா சொல்லி அது நான் எல்லாம் பூரா இதை சரி பண்ணி விடுறேன்னா பேப்பரை சரி பண்ணி விடுறேன். இ என்றது குறிக்கப்படையில. ஸோ இதுதான் இ. சிடி சிஇ இந்த நீளமும் இடி இந்த நீளமும் சமனாக இருக்குமாறு இ என்றது இந்த சிடி என்ற நான் வரையப்பட்டது. ஸோ இது இ இந்த நான் இந்த நடுப்புள்ளி, நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கோடு அந்நானுக்கு செங்குத்து. இதுதான் தேற்றம். என்ன செங்குத்தான். உருவை பிரதி செய்து தகவல்களை அதில் சேர்க்குக. 11வது வினா. கவராயம் வச்சு கொஞ்சம் பெருசாக்குறோங்க. ரொம்ப பெருசாண்டு இல்லை. என்ற நம்ம கேத்திர கணிதத்தை 7 மாணவர் வரைக்கும் படத்துல கணக்க செய்யலாம். மையம் நீங்க கவராயம் குத்தின கூறா இருக்கும். மையமும் மையத்தினூடாக ஏபி என்ற நான் வருது. ஏபி என்ற நான் ஒரு நான் வருது. இந்த நானுக்கு பேர் ஏபி என்றது விட்டம். என்ன நான் தான் மிகப்பெரிய நான். ஏபி என்று நான் வருது. அதுக்கான சிடி என்ற ஒரு நான் இருக்கு. எப்படி இருக்குண்டா இப்படி இருக்கு. உண்மையா சரியா சொன்ன அந்த படத்துல இருக்கிற மாதிரி இல்லை. சிடி என்ற நான் இருக்கு. மேல சிடி இந்த 2 பேரும் சமனாக ஈல சந்திக்க கூடியது மாதிரி அந்த நான் இருக்கு. அதுக்கான இந்த படத்துல சில விடயங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. என்ன பிரதி செய்கன்னா அங்க இருக்கிறதோடு அப்படியே பிரதி செய்யணும். அதுல நீங்க மாற்றம் எதுவுமே செய்யக்கூடாது. நான் முதல்ல அங்க இருக்கிற படத்தை குறிச்செடுத்திருக்கேன். வந்துட்டு அங்கேருந்து படம் வந்துட்டு இப்ப நான் கண்டுபிடிச்சதை வேற ஒரு பென்சிலாலேயோ இன்னமும் நோட் பண்றேன்.
அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டி இருக்கும்? காரணம் கொடுக்க வேண்டி இருக்கும். இது செங்குத்தா இருக்கும், இது செங்குத்தா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் நாங்கள் இப்ப நேரடியா பயன்படுத்தலாம். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் கொடுக்கணும். ரைட், ஓகே. இதுதான் அந்த தரவு படத்தை நாங்கள் குறிச்செடுத்துட்டோம். முதலாவது கேள்வி செஞ்சாச்சு. தகவலை சேர்க்க அந்த சமன்ன்றதுதான் தகவல், வேற ஒன்றும் தகவல் இல்லை. நாங்கள் போட்ட செங்கோணம் ரெண்டும் அதன் தேற்றங்கள் சொன்ன முடிவுகளை போட்டு வச்சுக்க தேவைப்படும். ஏபி என்ற நீளமும் சிடி என்ற நீளமும் இடையிலான தொடர்பு யாது? காரணம் தருக. நீளம் இல்லை, ஏபி என்ற கோட்டுக்கும் சிடி என்ற கோட்டுக்கும் இடையிலான தொடர்பு நீளத்துல இல்ல. என்ன கேள்வடுதுன்னு சொல்லுங்க அப்போ. செங்குத்து என்றதை தாண்டா சொல்ல வரையும். ஏபி என்ற கோடுக்கு சிடி ஆனது ஏபிக்கு செங்குத்தாக இருக்கும். குறியீடு இது, செங்குத்தை குறிக்கிற குறியீடு. நீங்க தமிழ்லயும் எழுதலாம். ஏன் செங்குத்தா இருக்கும்? அதுக்கு நீங்க ரீசன் எழுதுவோம், காரணம். இது நான் இந்த நடுப்புள்ளி சிடி என்ற சிடி என்ற நானின் நடுப்புள்ளி இ ஆவதுடன் ஓஇ அந்நானுக்கு நாணையும் அந்த நடுப்புள்ளியையும் இணைத்த கோடு. நாணையும் நடுப்புள்ளியும் இணைத்த கோடு. நான் இந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தானது. இந்த தேர்தல் எழுதுவோவா. நானின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தானது. இந்த தேற்றத்தால தான் நாங்கள் இந்த தொடர்பை கொண்டு வரோம். வேற எதுவும் தொடர்பு இல்லை. வேற எதுவும் தொடர்பு இருக்கா? செங்குத்து தான் தொடர்பு. ரோமன் இலக்கம் 3க்கு வருவோம். ரெண்டு முக்கோணங்கள் ஒருங்கி செய்யும் அப்படின்னு காட்டுவான். பிசிஇ பிபிசிஇ இந்த முக்கோணமும் டிஇபி இந்த முக்கோணம். ரைட், அது படத்துல பார்த்தா, இந்த படத்துல இவர் தந்த படத்துல பார்த்தா ஒருங்கி செய்யும் மாதிரி தெரியல. எங்கட படத்துல தெளிவா இருக்கு, ஒருங்கி செய்யும். ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யணும்டா குறைஞ்சபட்சம் 3 பேர் சமனா இருக்கணும். இந்த பக்கம் செங்கோணம், காரணம் காட்டிட்டேன். அப்ப அடுத்த பக்கம் செங்கோணம் தானே, அதுக்கு காரணம் தேவையில்லை. சரிதானே? ரைட், அப்போ ஒரு கோணம் சமன், இந்த ஒரு பக்கம் சமன். வேற பொது பக்கம். இது செங்கோண முக்கோணமா இருந்தாலே செம்பக்கம் பக்கம் தான் ஒருங்கி செய்யறதுக்கான நிபந்தனை இல்லை. இல்லை, மற்ற நிபந்தனை 4 ஆப்ஷன் செங்கோண முக்கோணத்துக்கு. மற்ற முக்கோணங்களுக்கெல்லாம் 2 ஆப்ஷன். செங்கோண முக்கோணத்துக்கு 4 வழி. சோ முக்கோணி பேர் 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 சொன்ன பேரை பார்ப்போம். பிசிஇ பிசிஇ கம முக்கோணி சிஇடியில் சொல்லுவோம் சமனானாக்களை. ஒன்று சிஇ என்ற பக்கம் டிஇ என்ற பக்கத்துக்கு சமன் தரவு. பிஇ என்ற பக்கம் பொதுவானது, பொது. வேற பிஇசி கோணம் பிஇடி கோணத்துக்கு சமனானது. ஏன் சமன்? 2 பேரும் செங்கோணம். ஏன் செங்கோணம்? நிறுவப்பட்டது. அது ஏன்ன்றது மேல காரணம் கொடுத்துருக்க. ஆகவே முக்கோணி பிசிஇ ஒருங்கி செய்யும் முக்கோணி பிஇடி. காரணம் பாக்கோப்பா ஒருங்கி செய்யட்டும். அடுத்த கேள்விக்கு வருவோம். 3ஆம் கல்யாண செஞ்சாச்சு. சமகோண முக்கோணங்கள் என காரணம் காட்டு. 2 முக்கோணம் சமகோண முக்கோணம். முதல்ல அந்த 2 முக்கோணத்தையும் யாரென்று இனங்காணுவோம். ஏஇசி இந்த முக்கோணம். இதுல இல்லாத 3வது முக்கோணம் போடும். ஐடென்டி பண்றதுக்கு நீங்க கட்டாயம் போடணும், இப்படியெல்லாம் போடணும் இல்லையா. இந்த முக்கோணமும் டிஇபி என்ற இந்த முக்கோணமும் சமகோண முக்கோணம். சமகோண முக்கோணம்டா எப்படி சமகோண முக்கோணம்? இயல்பொத்த முக்கோணம் சமகோண முக்கோணம் 2 ஒன்றுதான். எப்படி காட்டுறது?
கோணங்கள் மூன்றும் சமன் என்று சொன்னால் சமகோண முக்கோணம். ரைட், இது செங்கோணமா இருக்கிறதால நாலும் செங்கோணம். ஒரு கோணம் ரெண்டு கோடு இடைவெட்டேக்க ஒரு கோடு செங்குத்தா இருந்தா ஒரு கோணம் செங்குத்தண்டு வந்துட்டா நாலு கோணமும் செங்கோணம். ரைட், ஒன்று. ஓகே, அடுத்தது வெரி குட். இந்த கோணமும் இந்த கோணமும் ஏடி என்ற வில்லால வட்டத்தின் என்ன வட்டம் தொடர்பான கேள்வி, வட்டத்திலே எதிரமைத்த கோணங்கள். ஸோ நாங்கள் இதில் நோட் பண்ணி கொடுறோம். இந்த கோணத்துக்கு அச்சரம் ஒன்று போடுறேன், எக்ஸ் போட்டிருக்கலாம். இந்த கோணமும் இந்த கோணம் செங்குத்து குத்தெதிர் கோணம். மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்கா சமனா வரும் என்று சொன்னாலும் சொல்லி இல்லை, அதுவும் ஒரு துண்ட கோணம் தானே. எந்த துண்டத்தால? சிபி என்ற மேல இருக்கிற இந்த துண்டத்தால, இந்த வில்லால இல்ல பிசி என்ற இந்த நானால மற்ற ஒரு துண்டத்துல எதிரமைத்த கோணம். துண்ட கோணம் நானால தான் வருது. ஒரு துண்ட கோணம் செவன், அவ்வளவுதான் தேற்றம். ரைட், ஓகே. நாலாவது கேள்வி. இப்ப நாங்க சமகோண முக்கோணம் என்று காட்டணும்டா முதல்ல இந்த ரெண்டு முக்கோணம் என்றதையும் போட்டுருவோம். அவர் சொன்னது மூன்றாவது முக்கோணம் ஏ முக்கோணி ஏ சிஇ கம முக்கோணி பிசி பிஇசி பிஇடி பிடியில். ரைட், ஒன்று முதலாவது குத்தெதிர் கோணம் சொல்லிடுறேன். ஏஇசி என்ற கோணம் எனக்கு பிஇடி என்ற கோணத்துக்கு சமன். அது 90 இருந்தா மட்டும்தான் சமன் இல்ல, இங்க சமன் தான். குத்தெதிர் கோணம் என்ற அடிப்படையில சமன். அது 90 இல்லாம நடுப்புள்ளியில வெட்டாம போயிருந்தாலும் அது சமன் தான். ஏசிஇ என்ற கோணம் ஏசிஇன்னு சொல்லலாம், ஏசிடின்னு சொல்லலாம். கோணம் இதுதான். எது உங்களுக்கு நல்ல மட்டும் நினைக்கிறீங்க? ஏசிஇன்னு சொல்றது நல்லமா, ஏசிடின்னு சொல்றது நல்லமா? இல்லைன்னா ஏசிடி என்று சொன்னீங்கன்னா அந்த ஏடி என்ற புள்ளியிலேருந்து தான் ரெண்டு கோணமும் உருவாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அது இந்த முக்கோணத்துக்கு ஒரு கோணம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. அதே மாதிரி ஏபிடி அது அந்த முக்கோணத்துல ஒரு கோணம். பெயர்ல நீங்க குழப்பிக் கொள்றதுக்கு இல்ல, கட்டாயம் இந்த மூன்று உச்சி சரவான பேர் தான் வைக்கணும் அப்படி ஒரு ரூல்ஸும் இல்லை. ரைட், அது பெயர், அது இந்த கோணம், அவ்வளவுதான். அது அந்த கோணம், அவ்வளவுதான். நீங்க அதை பார்த்து வேற எந்த கதையும் இல்லை. ஒரு துண்ட கோணம் வேணுமெண்டா நாங்க மூன்றாவது கோணத்தையும் எழுதிட்டு எது ஒரு துண்ட கோணம் போடலாம், போடாமலும் விடலாம். ரெண்டு கோணம் சமன் என்று காட்டிட்டு தானே ஆட்டோமேட்டிக்கா மூன்றாவது கோணம் சமனா வரும். நம்ம அதை போட்டு கணிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. ஆகவே முக்கோணி ஏசிஇ கம முக்கோணி பிஇடி என்பன இயல்பொத்த இல்ல சமகோணம். அவற்றை பெரிய வாய்ப்புமே சமகோண முக்கோணங்கள் ஆகும். காரணம் இருக்கு. ரெண்டு முக்கோணம் சமகோண முக்கோணமா இருக்கணும்ன்றா கட்டாயம் கோணங்கள் சமன் என்றதன் மூலம் தான் சமகோண முக்கோணம் என்று காட்டு எலிமெண்ட் இல்ல. வேற என்ன மாதிரி காட்டலாம்? பக்கங்களுக்கு இடையில இருக்கிற விகிதம் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மூன்றும் பார்க்கணும். பக்கங்களுக்கு இடையில இருக்கிற விகிதம் சமன் என்பதன் மூலமும் சமகோண முக்கோணம் என்று காட்டலாம். ஆகவே இதில் எழுதணும் மூன்று கோணங்களும் சமனாக காணப்படுவதால். எங்க சார் ரெண்டு தானே காட்டிக்கும், அது தேவையில்லை. மூன்றாவது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா எழுதும் போது மூன்று கோணங்களும் சமனாக காணப்படுது, அதனாடி இது சமகோண முக்கோணம் என்று எழுதுவோம். ரைட், நாலாவது கேள்வி அந்த சமகோண முக்கோணம் என்றதை பயன்படுத்தி ஒரு கேள்வி. அதுக்கு முன்பு இது நீளம் தருவது. சிடி இந்த நீளம் 10 சென்டிமீட்டர். சிடி 10 10 இப்ப ரெண்டா பிரியும். எத்தனை பிரியும்? 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். சிடி இந்த நீளம் 10 சென்டிமீட்டர் ஆம். சமகோண முக்கோணி அது சொல்லிங்க இருக்க ஏஇ டாட் பிஇ அது என்ன டாட் பெருக்கல். இப்ப சாதாரண அச்சர கணிதத்துல எக்ஸ் தர ஒய் அப்படின்னா நாங்க எக்ஸ் ஒய் என்று போட்டுருவோம், அதுக்கு இடையில தர போட மாட்டோம். ஆனா கேத்திர கணிதத்துல ஏபி தர ஏசி, சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன்னா
ஏசி என்று இருந்தா ஏபிஏசி என்று தொடர்ந்தலினா அது நாட்பக்கள் இந்த பேரா போயிடுமில்ல, அதனாடி நடுவுல டாட் ஒன்று போடுவோம். டாட்ன்றது பெருக்கல். ஸோ இந்த ரெண்டு பேர் இப்ப ஏ முதல்ல ஏஇ ஆரண்டும் பிஇ ஆரண்டும் பார்ப்போம். ஏஇ ஏஇ இந்த சின்ன துண்டு கோடு என்ன, ஏஇ என்றது இந்த சின்ன துண்டு கோடு. அடுத்தது இவர்தான் ஏஇ. அடுத்தது பிஇ பிஇ இந்த கோடு. அப்படியா பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் ரெண்டு இயல்புத்த முக்கோணம் என்று காட்டினமே, அவை ரெண்டு பேர்லையும் இவர் ஏஇ என்றது எக்ஸ் என்ற கோணத்துக்கு எதிரானது, ஆனா பிஇ என்றது எக்ஸுக்கு எதிரானது இல்லை, இருக்கட்டும். எக்ஸுக்கு எதிரானது இங்க நீங்களும் தெரியும் தானே, ரைட். அப்ப பிஇ என்றது யாருக்கு எதிரானது, நாங்க சொல்லாத மூன்றாவது கோணத்துக்கு எதிரானது. சோ அங்க மூன்றாவது கோணத்துக்கு எதிரானது யார், இந்த முக்கோணத்துல 5, ரைட். சின்ன விஷயம். இப்ப நாங்கள் ரெண்டு முக்கோணம் இயல்புத்தது என்று காட்டியிருக்கோம். ஆகவே நாலாவது கேள்வி, சாரி அஞ்சாவது கேள்வி, இயல்பொத்த முக்கோணத்துல ஒத்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமன். இங்க எக்ஸுக்கு எதிரானது ஏஇ, அங்க ஒத்த பக்கம்ன்றது கோணத்தை வச்சுதான் டிஃபைன் பண்றது, அங்க எக்ஸுக்கு எதிரானது இடி. அதே மாதிரி நாங்கள் இங்க கதைக்காத மூன்றாவது கோணத்துக்கு எதிரானது சிஇ, கதைக்காத மூன்றாவது கோணத்துக்கு எதிரானது பிஇ. அடுத்தது வேணுமோ சார், அடுத்தது தேவையில்லை, நமக்கு இந்த ரெண்டு பேரும் சம்பந்தமான தொடர்பு தான் இருக்கு. இதுல ரெண்டு பேர்ட்ட தெரியும், ரெண்டு பேர் கேள்வியில இருக்கிறோம். ஏஇ தேவை கேள்வியில இருக்கு. இடிக்கு படத்துல குறிச்சு வச்சுக்கோம், அது எவ்வளவு, 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இசி சிஇ எங்களுக்கு சிஇயா நாங்க பிள்ளையா குறிச்சிக்கலாம், எக்ஸுக்கு எதிரானது எக்ஸுக்கு எதிரானது, சாரி இது சரி, ரைட். ஈசி 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 வர 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 ஈசி. இந்த முக்கோணத்துல இந்த கோணத்துக்கு எதிரானது இது 5. ஓ பி இந்த நீளம் அது என்ற கேள்வியில இருக்கு. சோ இத ரெண்டையும் குறுக்க பெருக்கி விட்டீங்கன்னா ஏஇ டாட் பிஇ இந்த நீளம் 5 தர 5, அதுக்காண்டி இது 5 இது 5 அர்த்தம் இல்ல, அது என்னவா இருந்தாலும் ரெண்டு பேர்ட்ட பெருக்கமும் எங்களுக்கு 5 25 அலகு சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் வர்க்கத்துல வருமா. அலகை பற்றி நீங்க யோசிக்காங்கன்னா சென்டிமீட்டர்ல அந்த நாடி சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் வர்க்கத்துல வரும். இது எங்கட சிலபஸ்ல இல்லாத ஒரு தேற்றம் தான் பிள்ளைகள். நீங்க ஏ லெவலுக்குள்ள போய் கேத்திர கணிதம் தொடர்பான பாடம் படிக்கும் போது இது ஒரு தேற்றமா வரும், உங்களுக்கு தேவைப்படும், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வட்டம் எங்கட சிலபஸ்ல இல்ல, வட்டத்துல ஒன்று விட்டம், வட்டத்துல ஒன்று விட்டம், விட்டத்தை செங்குத்தாக எங்க வேணுமென்றாலும் இடைவெட்டி கொண்டு போற ஒரு கூடு, விட்டத்தை செங்குத்தாக இடைவெட்டி கொண்டு போகும். சோ செங்குத்தாக இடைவெட்டினா இது ரெண்டும் என்னவா வரும், சமனா பிரியும். இந்த வட்டத்தின் விட்டம் ஏபி என்றும் இந்த நானுக்கு பேர் சிடி என்றும் வைக்கிறோம். இந்த ரெண்டு பேரும் எக்ஸில இடைவெற்றியும் இயல்பொத்த முக்கோண தேற்றத்தின் அடுத்த கட்டம் தான்டா. ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் பெருக்க வார விட சிஎக்ஸையும் டிஎக்ஸையும் பெருக்க வார விடையும் சமனா இருக்கும். இது உங்களோட அந்த ஏ லெவல்ல நீங்க படிக்கும் போது நான் நினைக்கிறேன் அந்த புள்ளிவிரவியல், அதாவது புள்ளிவிரவியல் இல்ல ஜியோமெட்ரின்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு காலமாச்சு. ஜியோமெட்ரிக்குள்ள இந்த பாடம் தேற்றம் உங்களுக்கு தேவைப்படும், சின்ன விஷயம். இதை பயன்படுத்தி நீங்க அங்கால அப்ளை பண்ணுவீங்க, அப்ளைடுக்குள்ள போவீங்க. ஸோ இந்த தேற்றத்தை தான் இவ மறைமுகமாக சுத்தி வந்து சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். கேத்திர நேரத்துக்கு நான் புள்ளி திட்டத்தை பற்றி சொல்லல, கிட்டத்தட்ட உங்களுக்கு முக்கோணம் ஒருங்கி சேவுக்கு 3 மார்க்ஸ் வரும், இங்க காரணத்தோட சொன்னதுக்கு 2 மார்க்ஸ் வரும், இயல்பொத்த முக்கோணம் என்று காட்டுறதுக்கு 3 மார்க்ஸ், அதை வச்சு கணக்கு செஞ்சதுக்கு 2 மார்க்ஸ் கிட்டத்தட்ட. என்ன கரைச்சல், இது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செஞ்சா எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த